அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க, இப்போ கல்யாணம் ஆன உடனே நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. என்னதான் ஐயர் பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சாலும் பிரிஞ்சிடறாங்க. ஏன்ப்பா பிரிஞ்சிடறாங்கன்னு நான் அப்பாவை கேட்குறேன். அதுக்கு அப்பா பதில் சொல்கிறாரு கேளுங்க. இப்போ ஒரு செடி நம்ம நடுறோம். அது செடி வேர் ஊன்றதுக்கே 1 வருஷம் காலம் ஆகும். அது ஆணி வேர் ஊன்றதுக்கு 1 வருஷ காலம் ஆகும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் அவங்க இப்போ வேறு வேறு இடத்துல 2 பேர் வரும்போது வேறு வேறு இடத்துல இருந்து வரும்போது அவங்க 2 பேருக்கு மனம் பொறுத்து வரணும். அது 1 வருஷ காலம் ஆகும். அது குழந்த பிறந்துட்ட பிறகு தான் அந்த மன பொருத்தன்றது கரெக்டான வகையில் அதை தான் வேறு ஊனிட்டாங்க. குழந்த பிறந்தவொடனே அவங்க வேறு ஊனிட்டாங்க, உலகத்துக்கு வேறு ஊனிட்டாங்க. அந்த குழந்தைக்கோசம் நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கு தான் 1 வருஷ காலம் எடுத்துப்பார் அப்பா. அப்போ அதே தான் இப்போ லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறாங்க. அப்போ லவ் பண்ணும்போது அவங்களுக்கு மனப்பொருத்தம் இருக்கும். அவங்களால அதான் சொல்லுவாங்க, ஒலியும் வலியும் கலந்துட்டுருக்கும். அதுதான் மனப்பொருத்தன்றது. அவங்களால அதை மாற்றவே முடியாது. இப்போ ஒலியும் வலியுன்றது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதை மாற்றவே முடியாது. அதுக்கோசம் அவங்க உறவினரை கூட விட்டு வருவாங்க, சொந்த பந்தத்தை விட்டு வருவாங்க, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வருவாங்க, பணம் விட்டுட்டு வருவாங்க. அப்படி அந்த அந்த ஈடுபாடில் இருப்பாங்க. அவங்க இயற்கையிலே ஈர்ப்பு சத்து அவங்களுக்கு வந்துடும். அதனால தான் அந்த லவ்வை நம்மளால் மாற்ற முடியல. என்ன தான் நடந்தாலும் அந்த லவ்ன்றது ஆணி வேறு மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்கும். மனப்பொறுத்தம் இருந்தால் அது இறைவனே கூட மாற்ற முடியாது அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இறைவன் மாற்ற முடியாது. இப்போ நிறைய பேர் இன்னொன்று சொல்ல வரேன். இப்போ இறைவன்கிட்ட போகிறோம். நம்ம இறைவன்கிட்ட போய் இறைவனை சரணாகதி ஆகும்போது இப்போ நம்ம எல்லாத்தையும் இறைவன் சொல்ல முடியாது. இப்போ அழகான பொருள் ஃபுல்லாக இறைவன் கிடையாது. இப்போ இறைவன் தீப ஒளியாக தான் இருக்கிறாரு. தீப ஒளி எப்படி அண்ணாமலை தீபம் எப்படி எரியுதோ அது மாதிரி இறைவன் தீப ஒளியாக தான் இருக்கிறாரு. இப்போ கரண்ட் எப்படி உலகத்துக்கு வருது. இப்போ ஆன்மீகவாதுக்கெல்லாம் இறைவன் தீப ஒளியாக இருந்து நம்மளுக்கு அந்த ஒளியை நம்மளுக்கு பாஸ் ஆக்குறாரு. உடம்புல ஒரு வைப்ரேஷன்னா அது இப்போது செல்லு மூலிமா வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம செல்லு பேசுகிறோம், அப்போ அந்த வைப்ரேஷன் இது இவ்வளோ உலகத்தையே ஆள்ற கரண்ட்டை இறைவன் கொடுக்கும்போது இயற்கை மூலிமா தானே கரண்ட் வருது. இயற்கை மூலியம் தான் நம்மளுக்கு தண்ணி வருது. இயற்கை மூலியமாக தான் தரையில் நடக்கிறோம். இயற்கை மூலியம் தான் காற்று வருது. இப்போ இந்த மாதிரி இயற்கை மூலியமாக வரும்போது அப்போ கரண்ட்டும் நம்மளுக்கு இயற்கையாக தானே வருது. அப்போ இயற்கையாக வரும்போது அப்போ ஒளியானவர் இறைவன்றது இதில் தானே நிர்மலம் ஆகுது. இப்போ அந்த ஒளி அழகுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. அழகுன்றது ஒளி கிடையாது. அழகுன்றது குடும்ப பாங்கானது. குடும்ப பாங்குன்னு நீங்கள் இறைவனை வணங்கிட்டு நீங்கள் உலகத்துக்கு நன்மை செஞ்சீங்கன்னு நீங்கள் புருஷன் பொண்டாட்டி அந்யோன்யமாக வாங்கும் போது நீங்கள் உலகத்துக்கு அழகாக காட்சி அளிப்பீங்க. அதுக்கு தான் ஒருத்தனுக்கு ஒருத்தியோடு வாழணும் அப்படின்றது தான் எங்கள் அப்பா கலாச்சாரத்தில் அதை இது பண்ண. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமிங்க 10 பொண்டாட்டி கட்டிக்கலையா, 2-3 பொண்டாட்டி கட்டிக்கலையா, அப்போ நான் கட்டினா என்ன தப்புன்னு கேட்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா அப்பா இப்போது நம்ம வீட்லேயே ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மா ஒரு வழியை உணர்ந்துருப்பாங்க. அந்த வழியை உணர்ந்ததுனால தான் நம்மளுக்கு எப்போ அந்த இப்போ சைடு போகாது, அது தப்பான வழின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது மனிதனால் நடத்தப்பட்ட நாடகங்கள். அது உண்மை கிடையாது. அது மனிதனால் சித்தரிக்கப்பட்ட நாடகங்கள் தான். அது கட்டி இயற்கையில் ஒளியானவர் நெருப்பானவர். நெருப்பு தான் இறைவன் சொல்கிறாரு அப்பா. நெருப்பு நம்மளுக்கு நெருப்பு நீர் இதுதான் இயற்கை மூலிமா இருக்கிற பொருள் தான் இறைவன் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வீட்லேயே நீ அமைதியாக உக்காஞ்சாவே கொஞ்ச நேரம் அமைதியாக உக்காஞ்சாலே இறைவனை உணர்வீங்கன்ட்டு அப்பா சொல்கிறாரு.
அப்போ வந்து இதில் வந்து எது தப்பாக இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் உணர்றீங்க. இப்போ வந்து ஒரு பணக்காரங்க இருக்கிறாங்க, ஆகாயத்தில் என்றைக்குமே பறந்துக்கினே இருக்க முடியுமா? என்றைக்கா இருந்தாலும் கீழே வந்து இறங்கி தானே ஆகணும், பூமியை தொட்டு தானே ஆகணும். பூமியை தொட்டு ஆகாயத்திலே பறந்துக்கின்னு எவ்வளோ நாளைக்கு அவங்க எல்லாரும் இருக்க முடியும்? பூமி மாதாவை தொட்டு தானே ஆகணும். அப்போ வந்து எப்படியாப்பட்ட பணக்காரங்க கூட பூமியை வந்து சார்ந்து வரணும்ல. அப்போ பூமியில் தானே இறைவன் இருக்கிறாரு. பூமியில் காலை வச்சா தானே உங்களுக்கு. நீங்கள் ஆகாயத்தில் பணம் இருக்குதுன்னா ஆகாயத்தில் பறக்க முடியுமா? கிடையாது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது அப்போ இயற்கை சார்ந்து தானே இறைவன் இருக்கிறாரு. அது ஏன் நீங்கள் உணரவே மாட்டேங்க ஜனங்க? இப்போ வந்து நான் ஆன்மீகவாதியை குறை சொல்ல, ஆன்மீகவாதி எப்படின்னா போங்க, ஆனால் இறைவனை வச்சு பேசாதீங்க. இப்போ வந்து இறைவன் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எங்களுக்கும். இப்போ வந்து இறைவன் நீங்கள் வந்து யாரை வேணாலும் வச்சு பேசுங்க, ஆனால் இறைவனை வச்சு பேசாதீங்க. நான் தான் இறைவன் சொல்லாதீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி உணர்ந்தீங்கன்றதே நம்மளுக்கு தெரியல. ஒரு ஆத்மாவை உணர்ந்துருக்குங்க, ஆத்மாவை உணரலாம், ஆனால் வந்து கரண்ட்டை உணர முடியுமா? கரண்ட்டை உணர்ந்தா என்ன தீ பொறிச்சு செத்து போயிட மாட்டீங்களா? என்னாலேயே வந்து அந்த உணர்வை தாங்க முடியலையே. கொஞ்சோண்டு சின்னதாக வருது, அந்த நம்மளுக்கு அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுற மாதிரி லைட்டாக தான் தெரியுது, ஆனால் அதையே நம்மளால் தாங்கக்கூடிய சத்து கிடையாது. அப்போ வந்து நம்ம இறைவன் வந்து இயற்கை மூலியமாக தான் வராருன்றது, இது கரண்ட்டு தான் இறைவன். இப்போ வந்து நெருப்பு தான் இறைவன். அப்போ கரண்ட்டும் நெருப்பு தானே இறைவன். கரண்ட்டு கையில் தொட முடியுமா யாராலேனா? கொஞ்ச நேரம் தொட்டுன்னு இருங்க, அப்போ அதுதான் இறைவன். அப்போ நெருப்பில் கொஞ்ச நேரம் படுத்துனே இருங்க, எவ்வளோ நேரம் படுக்க முடியுமோ படுத்துன்னு இருங்க, அப்போ அதுதானே இறைவன். நீங்கள் சும்மா லைட்டாக இறைவனை உணர்ந்துட்டு, ஒரு ஆத்மாவை உணர்ந்துட்டு நீங்கள் வந்து இறைவன் எனக்குள்ளே வந்துட்டாருன்னு மக்களை ஏமாத்துறீங்க. அதனால தானே போய் பேச வேண்டியதாக இருக்குது. நாங்கள் மக்கள் வந்து ஏமாறக்கூடாது, இறைவன் வந்து இயற்கையில் தான் இருக்கிறாரு அப்படின்றத எனக்கு உணர்த்தின்னு இருக்கிறாரு. அப்போ உணர்த்தின்னு இருக்கும்போது எப்படி நீங்கள் மக்கள்லாம் வந்து இங்கே நான் தான் சாமி, நான் வந்து ஒருத்தர் இல்லை முன்னோர், நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே மாற்றுற அளவுக்கு நீ பல கணவனை கட்டின்னு போயிட்டு அது வந்து குழந்தைங்கள வந்து அசுது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களே சாமியாரே 10 பொண்டாட்டி கட்டுறாங்க, அப்போ நம்மளும் கட்டக்கூடாதா நினைக்க மாட்டாங்களா? அது தவறானது இல்லையா? தன்னு வந்து தாய் தந்தை தன்னு ஒழுக்கமாக இருந்தால் தான் குழந்தைங்களும் தன்னு ஒழுக்கமாக இருக்கும். அப்போ தாய் தந்தையே தடுமாறுனா நம்ம குழந்தைங்க தடுமாறாதா? அது எப்படி நம்ம சொல்கிறது? இறைவன் வந்து ஒளியாக இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறார் தான், ஆனால் வந்து இந்த மனித ரூபத்தில் என்றைக்குமே இல்லை இறைவன். இப்போ வந்து ஒரு நீங்கள் அதையும் உணரலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பில் போடுங்க, பொசிக்கிடும். அழகான பொருள் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போடுங்க, பொசிக்கிடும். ஆனால் அழகு இல்லாத பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பில் போடுங்க, மண்ணை எடுத்துகிட்டு போய் போடுங்க. மண் எடுத்துகிட்டு போன இப்போ நல்லா அழகாக மண்ணை பிசைஞ்சு எடுத்துன்னு போய் போட்டிங்கன்னா அது கல்லாக மாறும். அதுதான் நம்ம கட்டுமான பணிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வந்து ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போய் போடுங்க, அது நீங்கள் அழகுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதே வந்து இரும்பை எடுத்துகிட்டு போய் போடுங்க, அது ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பாறாங்கல் எடுத்துகிட்டு போய் போடுங்க, அது கருப்பு நிறத்தில் மாறும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தெய்வத்தை வந்து வணங்கணுமா தவிர, அதுக்கு தான் இயற்கை மூலியமாக தான் இறைவன் இருக்கிறாரு. அதெல்லாம் பொசுங்காத பொருள் இது நெருப்பில். அப்போ அதெல்லாம் வந்து இறைவன் பாங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் தங்கத்தை இறைவன் சொல்கிறாங்க, அதுக்கு தான் இரும்பு இறைவன் சொல்கிறாங்க. நம்ம செயல்பாடில் வந்து அந்த இரும்பு இல்லாத எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மண் அன்னைக்கு மண் இல்லாத செங்கல் இல்லாத எதுவுமே கிடையாது, மண் இல்லாத எதுவுமே கிடையாது. அப்புறமேட்டு மணல் இல்லாத மணல் வந்து கடல் மணல் எடுத்து நம்ம வீடு கட்டாத இல்லை. இந்த மாதிரி தான் உலகத்தில் ஐக்கியம் கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு காலில் விழ சொல்லவே இல்லை இறைவன். உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்னு அப்பா பல வாட்டி சொல்கிறாரு. இயற்கையை சார்ந்து வாழுங்க,
குடும்ப பாங்கில் வாழுங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு இருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. குழந்தைங்கள நல்ல மாதிரி வச்சுருங்க. குழந்தைங்க தான் தெய்வம், பெற்றவங்க தான் தெய்வம். நம்ம வந்து மனைவி தான் தெய்வம், மனைவிக்கு கணவன் தான் தெய்வம். இதுதான் வந்து உலக நடப்பில் சொல்கிறாங்களா கண்டி. மீது எதுவுமே வந்து மனிதனிடம் போகவே கூடாது. மனிதன் வந்து தெய்வம் கிடையாது. நம்ம வந்து மனிதன் வந்து இறைவனை போய் தேடி போகிறோமோ தவிர யாருமே இது வரைக்கும் இறைவனை வந்து உணர்ந்ததா சொல்லலை. இறைவனால் அனுப்பப்பட்ட ஜீவன் தான் சொல்கிறாங்க. இறைவனால் அனுப்பப்பட்ட ஜீவன்கள். அப்போ இறைவன் யாருன்னு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ இயேசு இருக்கிறாரு, இறைவனால் அனுப்பப்பட்டவங்க சொல்கிறாங்க. புத்தர் இருக்கிறாரு, இறைவனால் அனுப்பப்பட்டவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நிறைய சித்தர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க தான் சொல்கிறாங்க. இறைவன் அவங்க இது வரைக்கும் சொல்லிக்கினுக்கிறதே கிடையாது. இறைவன் சொன்னவங்களாம் காணா போனமாக தான் போயிருக்கிறாங்க. அதை மாதிரி இறைவனால் அனுப்பப்பட்டவங்க. அப்போ இறைவன் யார்? அப்போ ஒளியானவர் தானே இறைவன். அதை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் மனுஷங்கிட்ட போகிறீங்க? இறைவன்கிட்ட ஒளி ஏற்றி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒளி ஏற்றுறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஒளி ஏற்றிக்கிங்க. இது போதும் வாழ்க்கையில். ஒன்று இறைவன்கிட்ட ஒளி ஏற்றுங்க, ரெண்டாவது வந்து வீட்டில் ஒளி ஏற்றுங்க, மூணாவது வந்து உங்கள் மனசில் ஒளி ஏற்றிங்க. அது வந்து நீங்கள் இயற்கை சார்ந்து வாழணுங்க. அதுலேயே இறைவன் வந்துடுறார், உங்களுக்குள்ளே இறைவன் வந்துடுறார். இது போதாதா உங்களுக்கு வாழ்க்கையில்? இது இல்லாத நீங்கள் போயிட்டு ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு கீழே பூமியில் உக்காந்திங்கன்னா மனிதன் மேடையில் உக்காந்திங்கன்னு பேசுறதுன்னா அது தேவையில்லாததெல்லாம் அசுத்தமான வார்த்தைகள் தான் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு எந்த வார்த்தைகளுமே ஈடுபாடு கொடுக்கல. எல்லா வார்த்தையுமே தவறாக கட்டுது. அந்த தவறான வார்த்தைன்னா அப்போ அவங்க என்னவோ உணவு சாப்பிட்றீங்க, நீங்கள் அதை போதைக்காரங்க மாதிரி அதை கேட்டுன்னு உக்காந்துன்னுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுன்னு உக்காந்துன்னுக்குறீங்க. அப்போ வந்து தெளிஞ்ச மனமாக இல்லை. ஒரு மக்களும் வந்து தெரிஞ்ச மனமாக இல்லை. தெரிஞ்ச மனமாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டேங்க. ஒரு குழந்தைங்கிட்ட கூட சொன்னால் கூட இங்கே போகாதீங்கன்னா போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போகிறீங்க பாருங்க ஒரு ஆன்மீகவாதியை தேடி. ஆன்மீகவாதி உங்களுக்கு எதனா ஆபத்துன்னா உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு ஆபத்துனா ஐயனே அமுச்சு விடுவார் ஒரு மனித ரூபத்தில். ஆன்மீகவாதியை தேடி நீங்கள் போத்தல. ஆலயம் சித்திர ஆலயம் போனாவே உங்களுக்கு ஆபத்துன்னா அப்பாவே அமுச்சு விட்டுருவார். ஒரு மனிதனுக்கு தன்னால் அமுச்சு விடுவார். நீங்கள் அப்படி தான் உணரணும் இறைவனை. வேறு யார் மூலியமாலும் மனிதன் ரூபத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் மனிதனுக்கு போய் உங்கள் உழைப்பு கொட்டாதீங்க. உங்கள் மனசை வந்து நாஸ்தி ஆக்காதீங்க, சாக்கடையாக மாற்றாதீங்க. ஒரு இடத்துல நான் போனேன். ஒரு இதே மாதிரி தான் ஒரு என்னை தெரியாத கூட்டின்னு போயிட்டாங்க ஒரு இடத்துக்கு. அங்கே வந்து ஒரு சாமி இருக்குது, ஆலயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு தான் போவேன், வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இந்த மாதிரி நாடகம் நடிக்கிற இடத்துக்குலாம் நான் போனது கிடையாது. இந்த இந்த நாடகம் நடிக்கிறாங்க பாருங்கள், தெய்வம் நான் தான் தெய்வன்ற நாடகம் நடிக்கிற இடத்துக்குலாம் நான் போனது கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனேன் நான். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து கடவுள் இருந்தார். ஆனால் கண்டிப்பாக நான் உணர்ந்தேன். அப்போது கடவுள் இருந்தார் அங்கே. உணர்ந்ததுனால இப்போ வந்து நம்ம போயிட்டு அங்கே அந்த ஆன்மீக அவங்க ஆலயம் சொல்லி தான் என்னை இட்டுன்னு போனாங்க. நான் ஆலயத்துக்குன்னா போவேன், சித்திர ஆலயம் போவேன், ஆலயத்துக்கு போவேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி நாடகம் நடிக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. நான் என்கிட்ட சொன்னது ஆலயம் சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா ஆலயம் கிடையாது. அப்போ வந்து ஒரு மரத்தடியில் வந்து ஒரு அப்பா இருந்தார். யாருன்னா கருப்புசாமி போல இருக்குது. அவர் கருப்புசாமி அப்பா இருந்தார். அப்போ அந்த கருப்புசாமி அப்பா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், மரத்தடியில் இருந்தாவே அவர் அங்கே விருட்சமாக இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணேன், அவருக்கு என்ன முடியுமோ என்னால் முடிஞ்சிச்சு. அவர் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வீடாக இருக்குது.
ஆனால் கருப்பு சாமியை வந்து இதுவில் வச்சுருந்தாங்க. முனேஸ்வர் அப்பா பொழுது அவங்கள வச்சுருந்தாங்க. அவர் வந்து எனக்கு உணர்த்தினார் நான் இங்கே இருக்கிறம்மான்னு. அப்புறம் அவருக்கு வந்து என்னால் முடிஞ்ச சேவையை பண்ணிவிட்டு அவரை நான் உணர்ந்துட்டு நான் உள்ளே போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, எங்கேருந்துமா வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் வந்து வரோம் நாங்கள். அப்புறமேட்டு என்னால் முடிஞ்ச அந்த இடத்துல எங்கள் அப்பனுக்கோசம் சேவை செஞ்சுட்டு அந்த மரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அப்போ வரும்போது அந்த இடத்துல எனக்கு உணவுலாம் கொடுத்தாங்க. நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் எந்த இடத்துலையும் நான் உணவு வாங்கி சாப்பிட்றது கிடையாது. நான் வந்து எங்கள் ஆலயங்கள் தவிர வேறு எங்கேயும் வாங்கி சாப்பிட மாட்டேம்மா நான் உணவு, மன்னிச்சிடுங்க என்னன்னு சொல்லிட்டேன். நான் ஆலயம் நினச்சிட்டு தான் வந்தேன். நான் இங்கே வந்து வேறுபட்டு இருக்குது, இங்கே வந்து வீடாக இருக்குது, வீட்டில் தெய்வத்தை கட்டுப்படுத்தி செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுது. நான் போனேன். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து திட்டம் போட்டு மக்களை வர வைக்கலான்னு திட்டம் போடுறாங்க. நம்ம எதிர்க்கையே ஃபோன் வந்து இப்போ வந்து இப்போது வருமான ஆளுங்க பண்ணுறாங்க பார்த்துங்க, யாராவது நம்மளுக்கு லோனு வேணும்னா பண்ணுறாங்க பார்த்துங்க. அந்த மாதிரி 10 வாட்டி லோனு இங்கே வாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா, வாங்க 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 வாங்கன்னு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி இந்த எல்லை எங்கே இருக்குது, இந்த மாதிரி சாமியார் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி தான் கேட்குறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு வியாபாரத்துக்கு ஒன்று ஒரு ஆளை வச்சிடறாங்க பொழுது. ஒரு 10,000 20,000 சேல்ரி போட்டுருவாங்க பொழுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓயாமல் அவங்களுக்கு அடிக்கிறார் ஃபோனு. எப்போங்க வரீங்க, ஏதுங்க வரீங்க, என்ன விஷயங்க. இப்போ லோனுக்கெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. எப்போங்க வருவீங்க, இந்த இடம் தான் வந்துடுங்க, இதுவெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எது வந்தாலும் வந்து இங்கே வந்து தீர்த்துக்குங்க, அப்படியெல்லாம் ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இங்கே ஒரு நாடகம் நடிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு நம்ம வந்தது தவறானது. அதுலேருந்து எனக்கு வந்து அந்த இடத்துல உணவு சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்கல. அதோடு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு என்னை 2-3 வாட்டி அந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் எங்கள் அப்பா அனுப்பலை. எங்கள் அப்பா அனுப்பலை அந்த இடத்துக்கு. ஏன்னா எங்கள் அப்பா தவறான இடத்துக்கு எங்கேயும் அனுப்பவே மாட்டார் என்ன. எங்கள் அப்பா அனுமதி இல்லாத நான் காலையே தாண்ட மாட்டேன் எங்கேயுமே. எங்கள் அப்பா இந்த ஆலயம் போக சொன்னது தான் நான் போவேன். இந்த ஆலயம் இதுமா தான் சொன்னதில்ல, இதை செய்யினா தான் செய்வேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். இது வரைக்கும் நான் வந்து இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து குடும்ப பாங்கில் நல்ல மாதிரி இருங்கம்மா, உங்களுக்கு வந்து நான் இப்போ எதுக்கு இத்தனை வாட்டி உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்னா, நம்ம வந்து பௌர்ணமி மாதிரி ஒளி வீசணும், அமாவாசை மாதிரி இதுவாகிடுது. ரெண்டுமே ஒன்று தான். சித்திரை வந்து அமாவாசை, பௌர்ணமி வந்து இறைவன். அதையும் சொல்கிறது. அப்போ சித்து நம்ம இருட்டாகிடக்கூடாது. பௌர்ணமி வந்து பிரகாசமாக இருக்கணும் உலகத்தில். அதுக்கு தான் இறைவனை ஆலயம் செய்து நீங்கள் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இருட்டறையில் இறைவனை நாங்கள் தேடுறோம். நாங்கள் வந்து தேடுறோம். நாங்கள் இருட்டறையில் தேடலாம். மக்களுங்களை இருட்டறையில் தேடக்கூடாது இறைவனை. நாங்கள் இருட்டறையில் போய் எங்கள் அப்பனை தேடுறது தான் எங்களுக்கு வேலை. நீங்கள் தேடக்கூடாது. நீங்கள் வந்து உலகத்தில் பிரகாசமாக ஒரு பௌர்ணமி மாதிரி உலகத்தில் வாழணும். தன் ஒழுக்கத்தில் வாழணும், தன்னம்பிக்கையில் வாழணும், உங்கள் சிந்தனையில் வாழணும். உலகத்துக்கு நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணணுன்ட்டு தான் இவ்வளோ உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் நான். எங்கள் அப்பா பண்ண சொல்கிறாரு, நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதிகிட்ட மட்டும் போகாதீங்க. உங்களை வந்து அவங்க ஆன்மாவை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ காலம் வந்து அம்மா அப்பா சேர்த்து வச்ச ஆன்மாவை எடுத்துருவாங்கம்மா. உங்கள் சேர்த்து வச்ச ஆன்மா உள்ளே இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தருக்கும் இருக்குது. அந்த ஆன்மா வந்து நீங்கள் வெளியே போகும்போது அந்த ஆன்மா உதவும். இப்போ நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கிறீங்க. காசு சம்பாதிக்கிறது வந்து நீங்கள் எங்கன்னா போகும்போது அந்த காசு தானே உதவுது. உழைப்பு தானே, அந்த உழைப்பு தானே உங்களுக்கு உதவுது. அதே மாதிரி தான் இந்த ஆன்மா சேமிச்சு வச்சது உங்களுக்கு வந்து எங்கன்னா அபாயக்குறியாக ஆகும்போது அந்த ஆன்மாவை சக்திக்கு உதவும் உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து தெய்வம் உதவிச்சு, தெய்வம் மாதிரி வந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். இந்த தெய்வம் மாதிரி வந்து உதவுனாங்க, யாரோ உதவுனா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுதான். ஆன்மா பவர் என்றைக்குமே இதில் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம குழந்தையிலேருந்து அந்த ஆன்மா பவர் எடுத்துன்னு தான் வரோம்.
எங்கன்னா போகும்போது அந்த ஆன்மா பவர் திடீர்னு உதவும் உங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க போகும்போது அந்த இவங்க வந்து ஒரு எதனா பண்ணி அந்த ஆன்மா பவரை எடுத்துருவாங்க உங்ககிட்டேருந்து. நீங்கள் வெறும் பிம்பமாக மாறிடுவீங்க. உங்களுக்குன்னு சிந்திக்கிற திறன் இல்லாத போயிடும். அதுக்கு தான் சாமியார்கிட்ட போகாதீங்க, அவங்கக்கிட்டலாம் போகாதீங்க. அவங்களாம் கண்டதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்குனால அவங்க கெட்டதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க வருமானத்துக்கு நம்மளை விதைய போட்டுடுறாங்க. இப்போ வந்து டாக்டருங்க நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, நம்மளை வச்சு விதை போட்டுற டாக்டர் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்மளை வச்சு விதை போடுறவங்க இப்போ டாக்டர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட நம்மளை வச்சு உங்களுக்கு இவ்வளோ நோய் இருக்குது, இவ்வளோ பண்ணுதுன்னு டாக்டருங்க. அதுலேயே நல்ல டாக்டர் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆன்மீகவாதியிலே நல்ல ஆன்மீகவாதி இருக்காங்க. இந்த மாதிரி கூப்பிட்றவங்கக்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு வேணும்னா இறைவனே அனுப்பிச்சி விடுவார். ஒரு மனிதர் ரூபத்தில் அமுச்சு விடுவார். நீங்கள் ஆன்மீகவாதிகிட்ட போய் கெட்டு குட்டி சௌராவாதீங்க. நீங்கள் வந்து இறைவனை நாடி போங்க, சித்திர ஆலயம் போங்க, நீங்கள் தெளிஞ்ச நீராக இருங்க, உலகத்துக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு உங்களுக்குள்ளே இறைவனை பாருங்கள். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம். இந்த வருஷத்தோட இந்த ஆன்மீகவாதிகிட்ட போகிறத கொஞ்சம் நிப்பாட்டிங்கோ. அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம்.